இந்த லிவிங் டுகெதர்னா திருமணத்திற்கு முன்பாக ஒரு ஆணும் பெண்ணும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ஐடி பீப்புளாக இருக்கலாம், இல்லை எந்த ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்கிறத லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்க. இந்த லிவிங் டுகெதர்னால என்னென்ன கெடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இவங்களையே மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லை நாங்கள் வேறு பார்ட்னர் மாற்றிக்குவோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்ட்னரை மாற்றிக்கிறவங்க வேறு யார் கூடவாவது இன்டர்கோர்ஸ் வச்சிருந்தால் அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டாங்க, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், ஹெச்ஐவியிலிருந்து, சிஃபிலிஸ்லேருந்து, கொனரையாலேருந்து, கிளமிடியாலேருந்து எது வேணாலும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு சிட்டிஸில் இந்த லிவிங் டுகெதர் ஒரு காமனாகவே போயிட்டுருக்கு. இந்த லிவிங் டுகெதர்னால நிறைய பேர் குரூப் செக்ஸ் மாதிரி வைக்கிறது, அதே மாதிரி அவங்க பார்ட்னர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கல்ச்சர். செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கான ஒரு மோஸ்ட் ரூட் காஸ் இதுதான் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்.